இப்பொழுதெல்லாம் கிரிவலம் வரும் சார், நாங்கள் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்வதெல்லாம் உண்டு. ஆனால் எதை செய்கின்றீர்கள் என்று நீங்களே தான் பார்த்து கொள்ள வேண்டும். கிரிவலத்திலே ஒவ்வொரு நிமிடமும் அதே இறைவனையே நினைக்க இந்த சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கும் ஒரு சித்தர் மேடைக்கு வாருங்கள். 22/5/2024 மே மாதம் ஆன்மீக வினாவிடை நிகழ்ச்சி ஒளிப்பதிவில் ஒரு உரைநடையாக்கத்தை பார்ப்போம். கிரிவலம் செய்யும் போது ஒவ்வொரு நிமிடமும் இறைவனையே நினைத்து கொண்டிருக்க என்ன செய்ய வேண்டும்? இதற்கு ஒரு சரியான வழி என்னவென்றால், கிரிவலம் முழுவதும் சத்சங்கமாக பல பேர் ஒன்று சேர்ந்து இறைநாம சங்கீர்த்தனம் செய்வதுதான் என்று. ஏனென்றால் வாய்விட்டு பாடும்போது உங்கள் மனம் அடங்கி அந்த பாட்டின் மீதும் அதன் பொருள் மீதும் எளிதாக லயித்துவிடும், கான்சன்ட்ரேஷன் ஆகிவிடும். இதை நாம் ஒவ்வொருவருக்கும் எளிமையாக அனுபவித்து தெரிந்து கொள்ளலாம். ஏனால் ஒவ்வொருவரும் அப்படி செய்யலாம். எப்படி? ஒரு இறைநாம பாட்டை வாய்விட்டு பாடிப்பார்கள். அப்படி பாடும்போது உங்கள் மனம் அலைந்ததா? அலைந்திருக்காது. ஏனென்றால் பாடுவதற்கு மனம் பாட்டிலேயே இருக்க வேண்டும் என்பதால். இதனால்தான் நமது வாத்தியார் சுவாமிகள் இறைநாம கீர்த்தனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். விடாமல் இறைநாமத்தை பாடிக்கொண்டே கிரிவலம் செய்தால் கிரிவலம் முழுவதும் மனதை அண்ணாமலையாரின் திருவடியிலே இருத்திவிடலாம். ஆகவே இதை செய்து பாருங்கள். இறை கூட்டமாக கிரிவலம் செய்து இப்படி செய்வது இதற்கு மிக பெரிதும் உதவும். ஒருவர் விட்டு ஒருவராக விதவிதமான இறைநாம பஜனை பாடல்களை பாட அனைவரும் வரிகளை மீண்டும் மீண்டும் பாடி இறைப்பரவசம் பெருக சத்தங்கமாக கிரிவலம் செய்ய விடும். ஆனால் அவ்வாறு அல்லாமல் தனியாக கிரிவலம் செய்ய நேரிட்டாலும் வாய்விட்டு பாடும் நாம சங்கீர்த்தனம்தான் மனதை இறைவன் மீது லயிக்க செய்யும் ஒரு அற்புத எளிய வழி. ஸ்ரீ வாத்தியார் பாடிய அருணாச்சல மகா மந்திரத்தை அவர் பாடியது போல நீங்கள் பாடலாம். அகஸ்தியர் ஆசிரமத்துக்கே உரிய மெட்டில் அண்ணாமலைக்கு அரோகரா என்றும் பாடலாம். மேலும் உங்களுக்கு பிடித்த அனைத்து இறைநாம பாடல்களையும் பாடலாம். கணபதி, முருகர், பெருமாள், தேவி, ஆஞ்சநேயர், ஐயப்பன், அம்மன், முனீஸ்வரன், கருப்பண்ண சுவாமி, ஐயனார் போன்ற அனைத்து இறைமூர்த்தங்களுக்கான அனைத்து பாடல்களும் அண்ணாமலை கிரிவலத்திற்கு உரித்தானவையே என்று மனதில் வைத்துக் கொள்க. ஆகவே பாடியே கிரிவலம் செய்யுங்கள். மனம் அடங்கும் இறைவன் மேலேயே நிலைத்து அப்படி நிற்கும். கிரிவலம் முழுதும் பாடினால் டயர்டு ஆயிடுமே சார் என்றால் கிரிவலத்தின் நடுவில் ஆங்காங்கே ஓய்வு எடுத்து கொள்ளலாம். மீண்டும் பாடிக்கொண்டே கிரிவலம் செய்வதற்கு தெம்பு வந்துடும். கிரிவலத்தில் ஒவ்வொரு அடிக்கும் அண்ணாமலையாரின் மலை திருமேனியின் உச்சியை நம் வெங்கட்ராமர் சொல்லிக் கொடுத்த காயத்ரி கோபுர தரிசன முத்திரையிட்டு தரிசித்து உண்ணாமலை தாய் திரு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கூறி வணங்குவதும் ஒவ்வொரு அடிக்கும் ஈசன் மீது நம் மனதை இருத்தி வைக்கும் மற்றொரு சாதனமாகும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.